சோறாக்குனா மிச்சமானா இப்படி தண்ணீர் போட்டு வச்சுக்கோங்க. வெய்ய காலத்துக்கு நல்லா புளிச்சிக்கும், புளி தண்ணி குடிச்சிக்கலாம். வெய்ய காலத்துக்கு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஊடான வீட்டில் நீர் தண்ணி வேணும் கண்டிப்பாக. களைச்சி வந்தால் அந்த தேவத்தை அடக்கும். அப்படியே போட்டு வச்சுருந்தாலும் 2-3 நாளைக்கு ஒன்று சேர்ந்தால் குடிக்க முடியாது, சோறு உண்டுனா கிடக்கும். அப்படி தான் எங்கள் வீட்லேயும் கிடக்குது. தண்ணியில் போட்டு வச்சுட்டா இது 3-4 சோறு அப்படியே வேறு வேட்டை கிடக்குது பாரு. தண்ணி நிறையா இருந்துச்சு, காத்தால் எழுந்திரிச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு கிளாஸ் மண்டு குடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டா 8 நாளைக்கு கிடந்தாலும் அப்படியே கிடக்கும். ஆனால் இம்பிட்டு உண்டு இந்த தண்ணி ஊற்றி இப்போ 10 தண்ணி ஊற்றணும். நம்ம எப்படி பாலுக்கு பேர ஏற்றுறோம் அந்த மாதிரி. சோறு அதிகமாக சேர்ந்து போச்சு, சோறு மூயாது. அதிகமாக கடந்து போனால் சாப்பாடு இந்த மாதிரி பண்ணி ருசியாக சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். பழைய சோறு புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கழிஞ்சிக்கணும். நல்லா இப்படி தண்ணி புழிஞ்சிக்கணும். ஆட்டும்போது தண்ணி பற்றினா கூட கொஞ்சம் தெளித்து ஆட்டிக்கலாம். சுத்தமாக புழிஞ்சிக்கணும். இப்போது எப்பயுமே பழைய சோறு வச்சுருந்து தண்ணி ஊற்றி வச்சு புளி தண்ணி பழக்குங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாத விட்டுறீங்க, குழந்தை ஆகி போயிடுது, எடுத்து தலையில் ஊற்றுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த புளி தண்ணியில் அத்தனை சத்து இருக்குது. எப்படி கலப்பாக இருந்தாலும் கலப்பு நீங்க எத்தனையோ சூசி குடிக்கிறீங்க, அதை குடிக்கிறீங்க, இதுக்கு விட்டு தான் இருக்கணும். நாங்களாம் பட்டிக்காட்டில் புளி தண்ணி வச்சுக்கிட்டு புளி தண்ணியும்போம், பழந்தண்ணியும்பாங்க, நீர் தண்ணியும்பாங்க. டீ குடிக்கிறதோட இதில் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா எவ்வளோ களை நீங்கும். வகுத்தில் எந்த பிரச்சனையும் வராது. காட்டு பக்கம் போகிறது நல்லா பிரியாக போகலாம். நல்லா தண்ணி தேய்க்கும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். எல்லாம் முடிஞ்சு விட்டோம்னா மத்தியானத்துக்கு கஞ்சி குடிக்கிறது புளி தண்ணி பத்தாது, சோறு பத்தாது. போதும். அடா அங்கே ஓடுதுடா. இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கணும். பாப்பா செக்க கழுவிட்டேங்கண்ணா. பழகு சேர்த்தா ஆட்டி எடுத்துக்கலாம். பாப்பா உப்பு கொண்டா. பழைய சேர்த்த கொட்டி ஆட்டிக்கலாம். 2 சக்கை வச்சுக்கலாம். தண்ணி தெளிக்க வேண்டியது வராது. உப்பு போதுமான உப்பு. நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். பிள்ளைகிட்டி நல்லா விரும்பி சாப்பிடு. ஆட்டாட்டு நல்லா இலக்கமாக பாரு. வறுக்கு இல்லாத நல்லா நெகுன்னு ஆட்டிகிட்டு இருக்கணும். நல்லா மஞ்சள் கிடிச்சு பருக்கி இல்லாத இந்த அளவு மஞ்சள் போது வச்சுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் போகுது. இந்த மாதிரி மஞ்சள் போது வலிச்சு எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற சோத்தை அதே மாதிரி கொட்டி ஆட்டிக்கலாம்.
முன்ன ஆட்டின கல்லுக்கு உப்பு போட்டிருக்குது. இப்போ ஆட்டுற கல்லுக்கு உப்பு தேவையில்லை. நீங்கள் மிக்சியில் ஆட்டினாலே இதே மாதிரி கெட்டி ஆட்டிக்குங்க. பாப்பா ரவை செம்பரத்தில் இருக்குது எடுத்துட்டா, தயிர் பூசை எடுத்துட்டா. இது நல்லா மஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே வளர்ச்சி எடுத்துக்கலாம். கண்ணு அடுப்பத்தையே சரியாயா வெய்ய வந்துருங்கண்ணே. இதையும் வளர்ச்சி எடுத்துக்கலாம். ரவை கொண்டாங்கண்ணே. இந்த ரவை இதை முடிவு. நீங்கள் ரவை வந்து எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும். பாப்பா அந்த தயிர் எடுத்தா கண்ணே தயிர் கொண்டா கண்ணே. தயிர் முடி கட்டு. தயிரை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம், பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். என்னையா கையில் போட்டுக்கிட்டு வா தர கரண்டை போட்டுக்கலாம்னு கேட்பீங்க. கையில் பாயிற மாதிரி கரண்டையில் பஞ்சம் வராது, நயம் வராது. மிக்சியில் எதுக்கு கொண்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிணையை ஊற்றிக்கணும். முன்னா தனியாட்ட போயிட போகுது. கல் எடுத்தா கல் எடுத்தா அந்த அடுப்பு மேலே வையே. அந்த ரவையாடு எடுத்தாருனாயா இது அதுக்கு கொண்டு போவாத கொண்டா. கொண்டா ரவையா. ஆமாம். என்ன தடவை சரியா நல்லா பதமாக பேஞ்சிக்கணும். ஆட்டி வச்ச சோத்து மாவு 2 கப்பு சோத்து மாவு இருந்தால் 1 கப்பு ரவை. அந்த அளவு போட சரியா இருக்குது. தோசைக்கல்ல குளிக்கல்ல போட்டுக்குவோம். நல்லா எண்ணெய் இந்த மாதிரி பேஞ்சு வச்சதுக்கு மறுபடியே வாழை இலையில் எண்ணெய் தொடச்சிக்கணும். இப்படி ஒன்று எடுத்துக்க வேண்டியது எனக்கு வேணுங்க. உள்ளங்கையில் ஓர் உலகம். இதே மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுருணும். அப்படி எடுத்து அழகாக வந்துடும். கல்லுக்கு கணக்காக எண்ணெய் தடச்சிங்க, மறுபடியும் விட்டுக்குங்க. ஆப்பத்தை போட்ட மறுபடியும் நல்லா குளிர எண்ணெய் வச்சுக்கோங்க. இட்லி பாசை வச்சு மூடுக்கண்ணே. மூடு மூடிக்கிட்டே எடுத்தா சரியா. அப்ப இலை வைவ பேச தேவைப்படும். அப்பா இங்க பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம்.
இப்படி வை. அப்போ உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஓய் அவ்வளோதான், கடைசி தோசை சுட்டாச்சு. கொஞ்ச நேரத்தில் வேலை. போட்டு கொஞ்ச நேரம் இருந்து எடுத்தால் இலை வட்டாது. கொஞ்ச நாள் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. இங்கே மட்டும் இது அக்காட்டுறது. பழைய சோறு ஆப்பரடி சோறு சாப்பிடலாம். ஆப்பத்துக்கு உருளைக்கிழங்கு கொடுப்பா. வேண்டாம் தெரியல. உருளைக்கிழங்கு குழம்புன்னு தெரிஞ்சிடலாமா? அது என்ன? கொண்டாமா சின்ன தட்டம் சின்ன தட்டமா பசங்க தம்பிக்கு பூ போட்டு தட்டம் சாப்பிடுங்க சாமி. சரியாயா? மேம் உருளைக்கிழங்கு குழம்புக்குமே பழைய சோத்து ஆப்பத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சரி எப்போ பொண்ணுக்கு? ஐயா ஆப்பத்துக்கு உருளைக்கிழங்கு குழம்புக்கு சூப்பராக இருக்குது ஐயா. சரி சாப்பிடு. குண்டு மணி உனக்கு? சூப்பராக இருக்குதா? சின்ன தம்பி சூப்பராக இருக்குதா? சரி நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஆப்பம் அப்படி சொல்லையாக இருக்குது பாரு. பழைய சோறு ஆப்பம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாய் கொண்டு போகிறதுக்கு முன்னே சாப்பிடலாம்னு தோணுது. அப்படியே மெது 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 மெதுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. பழைய சோறு எடுத்து கீழே கட்டாதீங்க, வேஸ்ட்டா. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா செவமாக குழம்பு வச்சுனுங்கண்ணே. என்னென்னு போடுறேன். போதுமா? இந்தவனே அவங்களுக்கு தம்பிக்கு ஒரு ஆப்பம் வேணுமாம்மாயா? கொண்டா குழம்பு போதும். குழம்பு வச்சு பாப்பாளுக்கு பாப்பா சாப்பிட்டுருக்குறேன். பழைய கஞ்சி ஊற்றுனா குடிக்க மாட்டேங்குதுவா. இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சு கொடுத்தா இன்னொன்று போட்டுன்னு கேட்குதுவா. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.